ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பட்டி எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். இப்போ இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சைட்டுக்கு எதுக்கு வந்துருக்கோன்னா, அதாவது இந்த சைட்டு வந்து லால்பட்டை கைகாட்டி ஏரிக்கரையில் வந்து இருக்குது. ஆக்சுவலி இது ரெஸ்டாரண்ட்டு. ஒர்க்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சர்வீஸ் லைனு இது முன்னால் ஒர்க் பண்ணது, இப்போ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சர்வீஸு இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து 7 சிங்கிள் ஃபேஸில் ஒரு 3 ஃபேஸ் வந்து நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது அண்டர் கிரவுண்டு மேலே வந்து 7 கடை இருக்குது. அதுக்கப்புறம் 7 கடையும் ஒரே டைமில் இது இருக்குது. மேலே வந்து 3 ஃபேஸ் லைன் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக கொடுக்கறதுக்காக தான். அதுக்கு வந்து இபி சர்வீஸ் லைன் இழுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ அது வந்து முதல் ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒயரிங், அதாவது சர்வீஸு 720 ஒயர் போட்டு நம்ம லூப்பிங் எப்படி கொடுக்குறோம், நம்ம சர்வீஸ் லைனு ஸ்டே கம்பிலாம் எப்படி கட்டுறோம். நான் மோஸ்ட்லி வந்து சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் 3 ஃபேஸாக இருந்தாலும் நாங்கள் பீங்கார் ரீல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது பீங்கார் ரீல் வந்து லைஃபு. நிறைய பேர் பிவிசி போடுறாங்க, ஆனால் வந்து பிவிசி வந்து ஒரு 2 வருஷம் 1 வருஷத்தில் வந்து அது வெயில் பட்டு அது வேஸ்ட் ஆகிடுது. அப்புறம் ஒயர்லாம் தனித்தனியாக தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பீங்கார் ரீலு எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பீங்கார் ரீலு ஒரு டைம், அதாவது உடையாமல் நம்ம ஒரு டைம் போட்டுவிட்டா அது வந்து லைஃப் வந்து அது பல வருஷங்கள் வந்து அது லைஃப் இருக்கும். எந்த உடையிறதோ இல்லை வேறு வீணாக போகிறதோ அதில் இருக்காது. அதனால் நிறையா வந்து நான் வந்து பீங்கார் ரீல் தான் மோஸ்ட்லி வந்து எல்லா கஸ்டமர்ட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி அது பீங்கார் ரீலில் நான் வந்து இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்டே கம்பி வந்து நான் வந்து காப்பர் வந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டே கம்பி அந்த நார்மலாக பிவிசியில் கோட்டிங் வரதோ அது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் கொஞ்சம் நாளில் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு காப்பர் ஸ்டே கம்பி தான் வந்து கொஞ்சம் திக்னஸாக போட்டு நம்ம இது சிங்கிள் ஃபேஸை வந்து நான் 3 ஃபேஸ் செட்டப்பில் வந்து ஒரே இது 2 சர்வீஸை ஒரே இதில் வந்து நான் இழுத்து பேக் பண்ணியிருப்பேன். மொத்தம் வந்து 7 சர்வீஸு அதை வந்து ஒயரிங் பண்ணி நம்ம வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மீட்ரு பாக்ஸ் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது, ஐசோலேட்டர் எம்சிபி பாக்ஸு, அப்புறம் மீட்ரு எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணுறதை வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லால்பட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கூடிய விரைவில் நாளைக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதுபோல் நிறைய வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்